அனைவருக்கும் வணக்கம். பயிர்க்கடன் பெற்றிருக்கக்கூடியவங்க, நகைக்கடன் பெற்றிருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட்லேருந்து முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது இன்றைக்கி வெளியாகி இருக்குது. குறிப்பாக மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகி இருக்குது. இது பற்றிய விரிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு செய்தி விளக்கப்பட்டிருக்கு. பயிர்க்கடன் தள்ளுபடியில் இன்றைக்கி என்ன புதிய அறிவிப்பு வெளியாகி இருக்குது அப்படின்றதையும், யாருக்கெல்லாம் எவ்வளவு தள்ளுபடி கிடைக்கும், 75,000 வரை கடன் பெற்றவங்களுக்கு என்ன சலுகை இருக்குது, 75,000லேருந்து 1,00,000 வரை கடன் பெற்றவங்களுக்கு என்ன நடக்கும், 1,00,000க்கு மேலே பயிர்க்கடன் பெற்றவங்களுக்கு எவ்வளவு தள்ளுபடி பண்ண போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த பயனாளிகளோட பட்டியல் உங்கள் பெயர் இருக்குதா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த அனைத்து தகவல்களுமே இந்த வீடியோவில் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி ஹைப் பண்ணி எல்லோருக்கும் ஸ்டார் காமிச்சா ஹைப் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல முக்கியமான பிரேக்கிங் அப்டேட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஆகஸ்ட் 17, 2026 அன்னைக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஏற்கனவே கூட்டுறவு வங்கியில் பெறப்பட்ட 75,000 வரையிலான பயிர்க்கடன்களுக்கு முழுமையாக தள்ளுபடி சொல்லப்பட்ட நிலையில் இப்போ அதுக்கும் மேலே 75,000லேருந்து 1,00,000 வரைக்கும் கூடுதல் சலுகைகள் அப்படிங்கிறது தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 1,00,000த்துக்கும் மேலே பயிர்க்கடன் பெற்றவங்களுக்கும் கூடுதல் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதனால ஏற்கனவே தள்ளுபடி அறிவிப்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த விவசாயிகளுக்கு இது ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்கும். முதல்ல 75,000 வரை கடன் பெற்றவங்களை பற்றி பார்த்துடலாம். கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட பயிர்க்கடன் 75,000 அல்லது அதற்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன் தொகை முழுமையாக 100% தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 50,000க்கு கடை இருந்துச்சுன்னா 50,000 முழுமையாக தள்ளுபடி பண்ணப்படும். 60,000 கடை இருந்துச்சுன்னா 60,000மும் கடன் தள்ளுபடி பண்ணப்படும். அதே மாதிரி 75,000 இருந்துச்சுன்னா 75,000 முழுசாக கடன் தள்ளுபடி பண்ணப்படும். இந்த சலுகை அப்படிங்கிறது குறு சிறு விவசாயிகள் மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் குறிப்பிட்டுள்ள பிற விவசாயிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 75,000லேருந்து 1,00,000 வரை கடன் பெற்றவங்களுக்கு இங்கு தான் இன்னைக்கு முக்கியமான அறிவிப்பில் நிறைய மாற்றம் கொண்டு வந்தாங்க. ஒரு விவசாயி 75,000த்துக்கு மேலே ஆனால் 1,00,000த்துக்கு உள்ள பயிர்க்கடன் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதிகபட்சமாக 75,000 வரைக்கும் அவருடைய கடனில் தள்ளுபடி அப்படிங்கிறது செய்யப்படும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 80,000 ரூபாய்க்கு அவர் பயிர்க்கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னா 75,000 வரைக்கும் அவங்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 5,000 தான் கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் 90,000 இருந்துச்சு அப்படின்னா 75,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணுவாங்க. 1,00,000 இருந்துச்சுன்னா 75,000 தள்ளுபடி பண்ணிவிட்டு பேலன்ஸ் 25,000 கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த பிரிவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மீதமுள்ள தொகை மட்டும்தான் செலுத்தக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். இது மட்டும் இல்லாமல் முன்னாடி இந்த பிரிவினருக்கு 35,000 வரைக்கும் தான் தள்ளுபடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையை எதிர்த்து தான் நிறைய விவசாயினர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் அப்படிங்கிறத நடத்திட்டு வந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா தாவேக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 19/6 அந்த டைமில் அந்த மாதத்தில் 50,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விவசாயிகள் மேலும் முறையீடு பண்ணதுனால 31/7/2026 கிட்டத்தட்ட 50,000 75,000 வரைக்கும் நம்ம தள்ளுபடி பண்ணலாம். 50,000லேருந்து 75,000 வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அதனால 75,000 வரைக்கும் வாங்கியிருக்கக்கூடிய முழு கடன்களும் தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திரும்ப ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடத்தப்பட்ட அந்த விவசாயிகளுடைய அமைப்பினரோடு நடத்தப்பட்ட ஆலோசனை கூட்டத்தில் இது தொடர்பான நிறைய விவாதங்கள் வைக்கப்பட்டு இறுதி முடிவாக இன்னைக்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதி உங்களுக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக 1,00,000 ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கினவங்களுக்கு 75,000 வரைக்கும் கடன் தள்ளுபடி அப்படின்றத அறிமுகப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக இந்த தள்ளுபடினால 13.34 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவாங்கன்னு 6,220 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1,00,000த்துக்கு மேலே வாங்கினவங்க என்னடா நிலைமை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 1,00,000த்துக்கு மேலே பயிர்க்கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா 35,000 வரைக்கும் அவங்களுக்கு தள்ளுபடி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க புதிய அறிவிப்பில். உதாரணத்துக்கு 1,20,000 அவங்க பயிர்க்கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 35,000 தள்ளுபடி பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு அவங்க கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் 1,50,000 வாங்கியிருந்தாலும் அவங்க 35,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணப்படும். பேலன்ஸ் இருக்க 1,20,000 அவங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நடைமுறைப்படுத்தப்படும் போது தகுதி, கடன் வகை, கடன் பெற்ற நிறுவனம் உள்ளிட்ட அரசின் இறுதி வழிகாட்டுதல்கள் விவசாயிகள் கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கடன் தள்ளுபடி எந்த காலகட்ட கடன்களுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தற்போதைய திட்டத்தோடைய அடிப்படையில் 2025 மே 1ஆம் தேதி முதல் 2026 பிப்ரவரி 28ஆம் தேதி வரை கூட்டுறவு வங்கிகள் மூலிமா பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழே பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக
மொத்தமாக சேர்த்து இது வரைக்கும் அதாவது 50,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணாலும் சரி, இல்லை 75,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணாலும் சரி, மொத்தமாக அந்த 1,00,000 கடன் பெற்றவங்க 50,000 75,000 கடன் பெற்ற மொத்தமாக சுமார் 14,43,504 விவசாயிகள் இந்த திட்டத்தில் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்காக சுமார் 5,932.23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. 8,33,773 குறு விவசாயிகளும் 5,16,183 சிறு விவசாயிகள் 93,548 இதர பெரு விவசாயிகள் என விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பயனாளிகள் பட்டியல் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ள இன்னொரு தகவலாக இருக்கக்கூடியது. பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட விவசாயிகளுடைய பெயர் பட்டியல் மற்றும் தள்ளுபடி செய்யப்பட்ட தொகை விவரங்கள் மாவட்ட வாரியாக வெளியிடப்படும். இதனை கூட்டுறவுத்துறையுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சரிபார்க்கலாம். இணையதளம் மூலியமாக பார்க்க முடியாத விவசாயிகள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு நீங்கள் போய் விஏஓ அலுவலகம் இல்லை அப்படின்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க அலுவலகம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போய் பயனாளிகளுடைய பட்டியலில் உங்கள் பேர் இருக்கான்னு நீங்கள் சரி பார்த்துக்கலாம். விவசாயிகள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த அறிவிப்பு கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன் தொடர்பானது. எனவே தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், தனியார் வங்கிகள் அல்லது வேறு வகையான கடன்கள் அனைத்துமே தானாகவே இந்த தள்ளுபடியில் வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களுடைய கடன் எந்த வங்கியில் பெறப்பட்டது, அது பயிர்க்கடனா இல்லை வேறு ஏதாவது கடனா, எந்த காலத்தில் பெறப்பட்டது, தகுதி நிபந்தனைகளுடைய அடிப்படையில் தான் இது கண்டிப்பாக சரிபார்க்கப்படும். மேலும் இன்றைய புதிய அறிவிப்பின்படி நடைமுறை விவரங்கள் அல்லது அரசுடைய இறுதி செயல்முறை வழிகாட்டுதல்கள் வெளியாகிறப்ப நானே உங்களுக்கு அதை அப்டேட்டடாக கொடுக்குறேன். சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் என்ன மாற்றம்னு கேட்டிங்கன்னா, 75,000 வரைக்கும் முழுமையான கடன் தள்ளுபடி சொல்லியிருக்காங்க. 75,000லேருந்து 1,00,000 வரைக்கும் கடன் வாங்கினவங்களுக்கு 75,000 வரைக்கும் தள்ளுபடினும், 1,00,000க்கு மேலே கடன் வாங்கினவங்களுக்கு 35,000 வரைக்கும் தள்ளுபடினும் இதை சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி வெளியான முக்கியமான விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி அப்டேட் அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாமல் 2025 மே 1ஆம் தேதியிலிருந்து 2026 பிப்ரவரி 28 வரை கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் பெற்ற 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு பயனாளிகள் பட்டியல் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டுள்ளதால் தகுதியுள்ள விவசாயிகள் உங்களுடைய அந்த கூட்டுறவு சொசைட்டிக்கு போய் உங்கள் பேர் வெளியாயிருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷன் கிட்ட கமெண்ட் பண்ணுற இடத்துக்கிட்ட உங்களுக்கு ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. நிறைய விவசாயிகளுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ரெகுலர் இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.